ஹாய், இன்றைக்கி சிலன் பரோட்டாவும் அது சைட் டிஷ்ஷாக ஒரு குயிக்கான ஒரு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு. இது நல்லா கொஞ்சம் கலக்கிண்டு ஒரு அரை கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா சேர்த்து கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பசஞ்சாலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்க்க வேணாம். கொஞ்சம் நல்லா பசஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக பசைய வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக பசையணும். இப்போ கொஞ்சம் பசஞ்சதுக்கப்புறம் உங்களோட மேடையில் வச்சு சும்மா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும். தேய்ச்சா நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்தளவு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து மினிமம் 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சேன். இப்போ வந்து மாவு நல்லா பசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து உருட்டி வச்சுக்கணும். இந்தளவு ஊற்றி வச்சக்கப்புறம் இது காஞ்சிடாமல் இருக்க சும்மா மேலே லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அது காயக்கூடாது, காயாமல் எண்ணெயிலே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். இப்போது மேலேயே சும்மா லேசாக கையை வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவு இப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கணும். இது அப்படியே இந்த மாதிரி பாக்ஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பரோட்டாக்கெலாம் அந்த மாதிரி ரவுண்டாக பண்ணணும், இது அப்படி கிடையாது, பாக்ஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே தோசைக்கல் சூடானோன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டாக சிலன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது குயிக்காக ஒரு குருமா பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். என்ன ஸ்பைசஸ் இருக்கோ போட்டுக்கலாம். நான் சும்மா 2 பட்டை, ஒரு பே லீஃப், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நறுக்கின வெங்காயம் பெருசாக 1 வதங்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதும் என்ன காய்கறி இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 காய்கறியும் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் ஆப்ஷனல் தான். இப்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி, தேங்காய் கசகசா 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சிருக்கேன். ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சம் தேங்காய் இதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் வேக வைக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் கையில் பால் இல்லை. இப்போ அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருந்தால் ஒரு 10-15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.